குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறப்பு தீவிர திருத்தம் 2026 நடந்தது இல்லைங்களா, கடைசி ஒரு 40 நாளாக அதனுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டை கவர்மெண்ட் வந்து வெளியிட்டுட்டாங்க. அதை நம்ம எப்படி பார்க்குறது, நம்மளோட பெயர் அதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அது இல்லாமல் உங்களோட கிராமத்தில் யார் யார் பெயர் அதில் இருக்குது, உங்கள் தொகுதியில் யார் யார் பெயர் இருக்குதுன்னு நீங்கள் விருப்பப்பட்ட அதை பார்க்கலாம். யாருடைய பெயர்லாம் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விவரத்தை எப்படி நம்ம பார்க்குறது, ஒருவேளை பெயர் விடுபட்டு இருந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அவருடைய இந்த வெப்சைட்டில் நீங்கள் போகணும். இதற்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜ் வரும். இதில் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் 2 விஷயமானது இதில் இருக்கும். இதில் வேணால் நீங்கள் இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் மாறும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தமிழ்லேயே வச்சுக்கலாம். நான் தமிழ்லேயே வந்து இதை செட்டப் பண்ணிக்கிறேன். இதில் வரைவு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இருக்குங்களா, இதை தான் நம்ம பார்க்க போகிறது. இதை பார்க்கும்போது இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் மொபைல்லையும் தாராளமாக பார்க்க முடியும். இந்த மாதிரி பேஜ் ஆனது உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் உங்களுடைய மாநிலத்தை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் மாநிலம் தமிழ்நாடு செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சில டேட்டா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். அதாவது இயர் ஆஃப் ரிவிஷன் 2026ன்னு அதுவே வந்துடும். ரோல் டைப் என்னென்னா எஸ்ஐஆருடைய டிராஃப்ட் ரோல் தான் வந்து கொடுக்குறோம் அப்படின்றதும் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து நீங்கள் வந்து மாவட்டம், எந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணீங்க, நான் வந்து எங்களோட கிராமத்துடைய மாவட்டத்தை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ எங்களோட கான்ஸ்டியூன்சியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஒரு ஒட்டுமொத்த அசம்பிளி செக்ஷன், அதாவது ஒரு உங்களுடைய சட்டமன்ற தொகுதி, உங்களோட எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, அந்த ஒட்டுமொத்த தொகுதிக்கு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய 234 தொகுதிகளினுடைய விவரங்களும் வந்துடும். அதாவது நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 234 தொகுதியும் இருக்கும். அதில் உங்களோட தொகுதி எது என்னமோ, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்களோட தொகுதியோட பெயர் இங்கே இருக்குது. இதை நான் டவுன்லோட் பண்ண போனால் மொத்த தொகுதி அது ஒரு 2 GB 3 GBக்கான டேட்டா இருக்கும். அடுத்து சப்போஸ் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட என்னோட கிராமத்தோடது மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உங்களோட கிராமத்தோட நம்பர் தெரிஞ்சால், நீங்கள் வந்து ஏற்கனவே போட்டிருப்பீங்க இல்லைங்களா, உங்களுடைய பார்ட் நம்பர், உங்களோட படிவம் நீங்கள் ஃபில் பண்ணுறது நம்ம போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தீங்களா, அந்த பார்ட் நம்பர் தெரிஞ்சால் நீங்கள் டைரெக்டாக கீழே சைடில் போய்ட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பார்ட் நம்பர் தெரியும். எங்களோட கிராமம் 2 பார்ட்டில் வரும். ஸோ நான் அந்த பார்ட்டை வந்து போடுறேன். பாருங்கள் 203ன்னு போட்டோடனே அந்த பார்ட் ஆனது வந்துச்சு. நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டேன். உடனே இங்கே இருக்கிற கேப்சா கூட நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட்னு கொடுத்துட்டேன். இது வந்து சக்ஸஸ்னு வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து என்னென்னா 203 வந்து நான் இப்போது டவுன்லோட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இது முடிஞ்சிருச்சிங்களா. அதே மாதிரி இன்னொன்று எங்கள் கிராமத்தில் வந்து இன்னொரு நம்பரும் இருக்கிறதால நான் வந்து ரெண்டு பூல் இருக்குது. இந்த எலெக்ஷன் அந்த இடம் நடக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 2ஆக இருக்குது. ஸோ அதனுடைய 2த்தையும் வந்து நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். வாக்கு சாவடி 2 இருக்குது. ஸோ இன்னொன்றுத்தையும் நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ அதையும் வந்து எனக்கு வந்து டவுன்லோடு வந்து காட்டுது. நீங்கள் ஏதாச்சும் பிளாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது பிளாக் ஆகும். அதர்வைஸ் வந்து அது ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆகுது. நான் அதையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய கிராமத்துடைய 2மே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு என்னென்னா நான் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன்னா எனக்கு எங்களுடைய வாக்காளர் பட்டியல் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து பாகம் 203 உடையது, 204 உடையதும் நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். 203 204. இங்கே பார்த்தீங்கன்னா இது எங்களோட மொத்த கிராமம். இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ பேர் சேர்த்துருக்காங்கன்னா, இப்போ வந்து இந்த 203ன்றதுல 996 பேர் அதில் வாக்களிக்க போகிறாங்க. 1லேருந்து 996 வரைக்கும் இருக்குது. ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 42 பக்கத்துக்கு எல்லாருடைய விவரத்தையும் கொடுத்துருக்காங்க. இதில் நிச்சயமாக உங்களுடைய பெயர் இருக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அங்கே வந்து பூத் இருக்குது. 2 பூத்தில் ஓட் பண்ணுவாங்க. ஸோ 2வது பூத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 477 பேர், அதில் 226 ஆண்கள் 251 பெண்கள் இருக்காங்க. ஸோ இந்த 2 பூத்தும் சேர்ந்து தான் எங்களோட கிராமத்துடைய மொத்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக நம்மளுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, இதில் நம்ம வந்து Ctrl F பண்ணி நம்ம நார்மலாக சர்ச் பண்ணுவோம் இல்லைங்களா,
அதை ரீட் பண்ணுற அளவுக்கு வந்து இவங்க வந்து அவ்வளோ தெளிவாக ஒரு சிலருக்கு கொடுக்கல. ஸோ நீங்கள் டேரெக்டாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது சப்போஸ் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ஐயோ என்னோடது இல்லையே அப்படின்னு வந்து தயவு செஞ்சு நினச்சிட வேணாம். சப்போஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை வந்து முழுசாக தேடி உங்களோடது ஃபிசிக்கலாகவும் நீங்கள் தேடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு சிலரோட நம்பர் இதில் இருக்குது, அந்த நம்பரையே நான் சர்ச் பண்ணும்போது அது இல்லைன்னு சொல்லுது. ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாக இதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டேட்டாவும் கிடச்சிடும். இதுதான் நீங்கள் உங்களுடைய பெயரை தேடுவதற்கான சரியான வழிமுறை. இதை சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. இதை முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் அதே வெப்சைட்டில் போயிட்டு யார் யாருடைய பெயர்லாம் வந்து இதிலேருந்து நீக்கி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை முடிச்சிட்டோம். இப்போ இந்த தொகுதி வாரியாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். உங்கள் கிராமத்துக்கு எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ மறுபடியும் அதே ஃப்ரண்ட் பேஜ் இருக்குங்களா, அந்த ஃப்ரண்ட் பேஜில் போய்ட்டு யார் யாரெல்லாம் இறந்தவர்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். அவங்கள வந்து நீங்கள் அவங்களுடைய ஓட்டர் ஐடி இருக்கு இல்லையா, அதனோட நம்பரை வச்சும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களும் இந்த மாதிரி உங்களோட கிராமத்துடைய மொத்த டேட்டாவையும் கொடுத்து செய்கிறது அப்படின்னாலும் செய்யலாம். உங்களுடைய மாவட்டம், வட்டம், அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, எந்த தொகுதியில் எந்த சட்டமன்ற தொகுதியில் உங்களோட கிராமமானது வருகிறது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அந்த டேட்டாவை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எடுத்துடலாம். பேஜ் லோட் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா அதை நான் கொடுத்துட்டேன். அடுத்து பார்ட் நம்பர் கேட்குறாங்க. இதில் பார்ட்டில் வந்து உங்களால் மல்டிபிள் செலெக்ஷன் ஆப்ஷன் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எங்களோட ஒரு பூத்தோட இது வந்து கொடுத்துருக்கேன். அதனோட டேட்டா எங்கே கரைஞ்சிச்சு, யாரோட பெயர் வந்து இதில் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட பூத்தோட பெயர், அந்த பூத்து நம்பர் எது, அந்த விவரம்லாம் கொடுத்துட்டு பாருங்கள், இவர் வந்து இறந்த காரணத்தால் இவரது இதை வந்து நீக்கிட்டாங்க, நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர். சப்போஸ் இதில் எதனா தவறுதலாக நடந்திருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து சரி செஞ்சுக்கிற வாய்ப்பையும் வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நீங்கள் எப்படி ஒருத்தருடைய பெயரை வந்து நம்ம வந்து பார்க்குறது. உங்கள் கிராமத்தில் உங்களுடைய தொகுதியில் யார் யார் பெயர் உள்ளது அப்படிங்கிறது நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்து எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டோம். அடுத்து நீக்கப்பட்ட பெயர் விவரங்களை சப்போஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா அதை பார்த்துக்கோங்க. அப்படி இருந்து ஒருவேளை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அல்லது தவறுதலாக உங்களுடைய பெயர் விடுபட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக இதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் உங்களுக்கு முழுசாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலை. இதில் என்னென்னா, உங்களுடைய பெயர் விடுபட்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய பெயரை சேர்ப்பதற்கு அல்லது புதிய ஓட்டர்ஸ் அவங்க 2 பேருக்கும் இப்போ தான் முறையாக ஒருத்தர் 18 வயசு நிரம்பி அவரோட பேரை ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கணும்னு நினைக்கிற நபரும், எந்த ஒரு நபருடைய பெயர் இந்த எஸ்ஐஆரில் விடுபட்டிருக்கோ அந்த நபரும் ஃபார்ம் 6 அப்படிங்கிற ஒரு ஃபார்மை ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைனில் உங்களுடைய பிஎல்ஓ யார் உங்கள் வீடாக வந்து இந்த விவரத்தை சேகரித்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட பெயரை சேர்ப்பதற்கு 1 மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக போயிட்டு அந்த ஃபார்மை கொடுக்கறது மூலமாக உங்களுடைய ஓட்டுரிமை திரும்ப கிடைக்கும். தயவு செஞ்சு இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் யாராச்சும் ஒருத்தர் இப்போவும் தவறாக இருக்குது, தெரியாமல் அவரோட பேர் சேர்த்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் 7 நீங்கள் அவங்க வீட்டாளுங்களோ யாராவது ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பெயர் வந்து நீக்கப்படும். சப்போஸ் பெயர்லாம் சேர்த்துருக்குங்க, ஆனால் அதில் வந்து ஒரு சில தவறுகள் இருக்குது, அதை திருத்தம் செய்யணும் அப்படின்னா ஃபார்ம் 8, இந்த ஃபார்ம் 6 சொல்கிறீங்க, 7 சொல்கிறீங்க, 8 சொல்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு எங்கே கிடைக்கணும்? நீங்கள் வெப்சைட்டில் கிடச்சிடும். அப்படி இல்லைன்னா உங்களோட பிஎல்ஓ போய் பார்த்தீங்கன்னா அவரே உங்களுக்கு ஹார்ட் காப்பி கொடுப்பார். தேவையான ஆவணங்கள் அவர் கேட்பார். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிஎல்ஓவே அந்த எல்லா வேலையும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார். எல்லாத்துக்கும் 2 காப்பி ஃபில் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் காப்பியை கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. தயவு செஞ்சு உங்களோட ஓட்டுரிமை பறிபோகாமல் இருக்க நீங்கள் இதை முழுவதுமாக உறுதி செய்ய வேண்டும். இது முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமான உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அதை மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஷேரும் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் அந்த வீடியோவை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாதது வேறு யாரோ ஒருவருக்கு பயன்பாடாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.